ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம மீடியம் வச்சு எப்படி ஈஸியாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நீட் சூஸ் பண்ணணும். ஸோ நீட் சூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ரெண்டு விதமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் கிளிக் பேங்க் டிஜிஸ்டோர் 24, ஸோ அதுலேருந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அடுத்து வந்து அமேசான். ஸோ அமேசானில் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக அமேசான் அசோசியேட்ஸில் ஜாயின் பண்ணி ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட்டையும் ப்ரொமோட் பண்ணலாம். நான் வந்து ஒரு டெமோ சொல்கிறேன் அமேசானில் எப்படி நீங்கள் பண்ணலான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அமேசானில் போகிறேன். போயிட்டு ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஒரு நீச் எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாய்ஸ் கிட்ஸ். ஓகே, கிட் டாய்ஸ் இதை ப்ரொமோட் பண்ணுறேன். டாய்ஸ் ஃபார் கிட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஃபார் கிட்ஸ் இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், ஸோ இப்போ இது கீவேர்டை கன்சிடர் பண்ணிக்கணும். டாப் 5 செல்லிங் டாய்ஸ் ஆஃப் ஆல் டைம். ஸோ இதை நீங்கள் எடுத்து கீவேர்டு எடுத்து ப்ராடக்ட் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அமேசான் லிங்க் யூஸ் பண்ணி. இது ஒரு மெத்தட், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அமேசான் ஓகே, இதே கிளிக் பேங்க் டிஜிட்டல் 24 எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ கான்செப்டோட தான் நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் மாறும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கிளிக் பேங்க் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன். நான் வந்து டாக்டர் ட்ரைனிங் ப்ராடக்ட் ஒன்று சூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு இந்த இதை எடுத்துக்கிறேன், டாக் ட்ரைனிங். ஏதோ ஒரு ப்ராடக்ட் இதுலேருந்து எடுத்துக்கிறேன் டெஸ்ட் டெமோக்காக, ஓகேங்களா? எடுத்துகிட்டு லிங்க் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அஃபிலியேட் லிங்க் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம மீடியம்க்கு என்ன பண்ணணும்னா, ஸோ லோகோ நீங்கள் வந்து கேன்வாவில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மீடியம் லோகோ க்ரியேட் பண்ணிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. யாருக்கும் தெரியல, கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மீடியம் போட்டுட்டு நம்ம ஆர்டிகல் ரைட் பண்ணுவோம், ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணுறதுனா, ஸோ டாக் ட்ரைனிங் கீவேர்டு எடுக்கணும். ஸோ டாக் ட்ரைனிங் ஆன்லைனாக போட்டேன், நான் நெட் சூஸ் பண்ணி வச்சுக்கு. ஸோ இங்கே பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் ஃபார், இதையே நம்ம எடுத்து எழுத போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதை நான் எடுத்துக்கிறேன், இந்த கீவேர்டை எடுத்துக்கிட்டு. ஸோ இது நீங்கள் டெய்லி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போட தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கன்வர்சேஷன் எதுவும் நடக்கும், ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக போடும்போது உங்களுக்கு ஏதோ ஸ்டேஜில் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதோ அது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? அதை தான் சொல்லுவார், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், அதை தான் நான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து டீப் சீக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து மேலே தான் பாருங்கள். கமெண்ட் கொடுத்துருக்கு என்னன்னா, ஸோ நீங்கள் வந்து medium.comல ஒரு SEO கண்டென்ட் ரைட்டரை ஆக்ட் பண்ணி 1000 வேர்ட்ஸ் கண்டென்ட் ஆர்டிகல்ஸ், என்னோட பிரைமரி கீவேர்டு வந்து இதுதான் கொட்டேஷன் கொடுத்துட்டு என்னோட அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ண எங்கேஜிங்காக இருக்கணும். ஸோ கால் டு ஆக்ஷன் புக்ஸ் கூட கூட அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னென்னா, அது எப்படி சொல்ல, எக்ஸ்க்ளமேட்டருக்கு 1 போட்டேன், சாரி, ஓகேங்களா? ஸோ இது இதாகட்டும், ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் ரைட்டு கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோரி இதில் இங்கே ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே இமேஜ் ஆட் பண்ணுவோம், ஓகேங்களா? இங்கே வந்துட்டு டாக் ட்ரைனிங் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு
ஸோ இது நீங்கள் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆல் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இங்கே என்ன பண்ணணும்னா ஸோ அதை காப்பி பண்ணுங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்னோட ப்ராடக்ட் லிங்க். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்துட்டு ஸோ ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்துட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இன்னும் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ஹான்ஸிங்காக கொடுத்துட்றேன். ஸோ இங்கே அது மாதிரி கொடுத்துட்றேன். இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் என்ஹான்ஸிங்காக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கேயும் கூட கொடுத்துக்கலாம்.
ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு கூட செக் அவுட் ஹியர். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டு இதுக்கு அகைன்ஸ்டாக கூட நீங்கள் இமேஜஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஜஸ்ட்டு இதை இன்னொன்று நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டிஸ்க்ளோசர் ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு பேன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அது கீழே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கூட நீங்கள் எடுத்து ஓட்டலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இதை கூட நீங்கள் எடுத்து விட்டுறலாம். ஸோ எடுத்துகிட்டு இங்கே ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ டாக்குமெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணி தரோம். இது மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரீச் ஆகிடும். ஸோ இது லிங்க் அலோட் இல்லைன்னு வருது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ இதில் உங்களோட அப்டேட் லிங்க் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இதை காப்பி பண்ணி கூட நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இது ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட்லாம் இது பண்ணாங்க, இப்போயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணான்னு தெரியல எனக்கு. ஓகே ஃபைன், இப்போ பப்ளிஷ் கொடுப்போம். இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அது ஒன்றும் அட்ராக்டிவாக ரெடி பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு நீங்கள் லேண்டிங் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுட்னா கமெண்ட் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.